அந்த வயசானவர் போனாருன்னா ஒரு யங்ஸ்டருக்கு வாய்ப்பு இருக்குல்ல. விராட் கோலி ரிட்டையர் ஆக சொல்ல ஐபிஎல்லே வியாபாரம் தான். அவனுங்களே பரவாயில்ல, 2 வருஷம் ஜெயிலுக்கு போட்ட அந்த பசங்க. யாரா ஜெயிலுக்கு போனா? வெல்கம் டு பூங்காட்டம். கப் மேட்டருக்கு வந்தாங்கன்னா நம்ம எங்க போறதுன்னு தெரியல. அதான்டா லேடிஸ் கப்ல பேச கூடாது. ஏன்டா பிரிவினை பண்றீங்க? சமத்துவத்தை பேசுங்கடா. ஆண் பெண் எல்லாமே ஒரே பாலினம் தான். எப்பன்னு வந்தா நாங்க ஒருமைப்பாடு வந்துரும். இந்தியாக்குள்ள அடிக்கிறதுக்கு இல்ல. பெங்களூரு, மும்பை, சென்னை எல்லாம் ஒரே இந்தியாக்குள்ள. இப்போ சவுத் ஆப்பிரிக்காவோட தான் அந்த கப் அடிக்கல. ஒரு நல்ல கிரிக்கெட்டர் தான் நாங்க சப்போர்ட் பண்றோம். ஆமா, நாங்க நல்ல கிரிக்கெட் தான் ஆடுறோம். எனக்கு ஒரு டவுட்ரா, இவரு எப்பதான்டா கிரிக்கெட் விட்டு போவாரு? வருஷம் இல்ல என்ன கிரிக்கெட் விட்டு விராட் கோலி ரிட்டையர் ஆக சொல்ல. ஏய், அவரு போய் இந்தியன் கிரிக்கெட்டே ஆடுறாருடா. எதுக்காக வர யங்ஸ்டர்ஸ் வழியோட சொல்ல. அந்த அர்த்தத்துல தான் சொல்றேன் தோனி ரிட்டையர் ஆக சொல்ல. நாங்க ஐபிஎல் தான் பேசுறோம். நீ நேத்து இன்டர்நேஷனல் லெவல்ல ஐபிஎல் இதுதான் சும்மா இது நடக்குது தானே. ஐபிஎல் ஆட்டு போட்டுமே உனக்கு என்ன பிரச்சனை? இந்தியன் பிரச்சனை இல்லடா. வயசாயிடுச்சு, அந்த வயசான ஆளை வச்சு நாங்க கப் அடிக்கிறோம். நீ முடிஞ்ச அடிய அந்த வயசானவர் போனாருன்னா ஒரு யங்ஸ்டருக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஒரு வருஷம் சொல்லி யார் ஒருத்தர் யங்ஸ்டர் அவனுக்கு 40 வயசு ஆகுது. இப்போ வருஷம் டோனி லாஸ்ட் மேட்ச் இது விளையாட்டாருன்னா போயிடுவாரு. ஆனா வருஷம் எல்லா ஐபிஎல்லும் லாஸ்ட்ல இது வச்சு அதுக்கு நீங்க வியாபாரம் பண்ணிக்கிறீங்க. ஐபிஎல்லே வியாபாரம் தான். இது என்ன இருக்கு? கம்யூனிஸ்ட் எல்லாம் வேணாம். ஏன் போல அவ்வளவுதான். யங்ஸ்டருக்கு வழி இல்லாமன்னா கேள்வியே. தோனி எங்களுக்கு வேணும்டா. தோனி கீப்பர் நின்னா போதும்டா. ஆள்லயோ தோனி இருந்தா போதும். ஆள்லன்னா வேற யாருன்னா பிளேயர் போடலாம் வேடாங்க. இப்ப எத்தனாவது வருஷம் நடக்குது ஐபிஎல்? 18வது வருஷம். விராட் கோலி நம்பர் என்னது? 18. அப்ப 18 இந்த வருஷம் கன்ஃபார்ம் நாங்க தான் கப்பு அடி வாங்குனது நானு. அதனால அந்த கப்பு எனக்கு தான் சொந்தம். ஓ, நாஸ்டாலஜி பாக்குறீங்களா? ரைட்டா, நாஸ்டாலஜி. நாஸ்டாலஜினா எழுதி கொடுத்தா எழுதி அதுக்குதான் கேக்குறேன். எதுக்குடா கப்பு? விராட் கோலி வந்து பாரு, இப்போ ஆஸ்திரேலியா கப் அடிச்சிச்சு. அந்த கப் அவனுக்கு ஆஸ்திரேலியாக்குள்ள கம்பேர் பண்ணல. கப் அவனுக்கு இன்டர்நேஷனல் மேட்ச்லாம் தெரியாது. லோக்கல் மேட்சே பேசு. தோனி நீ சொன்ன டீமோ இதே கலர் தான். பஞ்சாட்டா எங்க போனாலும் அத பார்த்தா காப்பி வச்சாங்க. இவனுக்கு தற்கூரின்றது எப்படி நிரூபணம் ஆகுது? ஏமாத்திரம் ஃபுல் ஏமாத்திரம்னே இவனுதான். இங்க இருந்து அஸ்வின் போனா சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் அண்ணா அஸ்வின். அவனும் யங்ஸ்டரா இருந்ததா இந்தியன் டீம்ல போயினா தான்னா. நான் அந்த கேள்வியே கேட்கல, நீங்க கேள்வியை பாத்துறீங்க. இந்தியன் டீம் உருவாக்குறதா நாங்க. அஸ்வின் சரி நம்பர் 1 பவுலர் சொல்ல ஆரம்பிச்சா டீமே சரி என்னடா பேசுறது? சிஎஸ்கேல ஒரே ஒரு தமிழ்நாடு பிளேயர் ஆண்ட்ரி சித்தார்த் இருக்காரு. நானே உனக்கு எடுத்து சொன்னேன். ஆண்ட்ரி சித்தார்த் இருக்காரு. தமிழ்நாடு அவர் எங்கடா? விஜய் சங்கர் இருக்காரு. இல்ல ஆண்ட்ரே சித்தார்த் நீங்களா? அவரு எங்க விளையாடுனாரு? அந்த கிரவுண்ட்ல தான் விளையாடுனாரு. இப்ப நல்ல ஃபைட் தான். பெருவு வாங்கிடுவானுங்க. ப்ளூ கலர். டேய் ஆமா, இவங்க தான் நடுவுல போய் காசு கொடுத்துட்டு வந்தாங்க. டேய் நாங்கலாம் நேர்மையா விளையாடுறவங்களா? உங்கள மாதிரி அம்பையர் நிக்க வச்சு நோ பால் குடுக்குறது அடிக்கலன்றதுக்காக எல்லாம் ஒரு டீம் வந்து வொஸ்ட் டீம் எல்லாம் அப்ப கப் அடிச்சதுக்காக நீ வந்து ஏமாத்துற டீம் சொல்ல கூடாது. உங்களுக்கு தான் லைவா தெரியுது. நான் கண்டுபிடிச்சிங்க சொல்லுங்க first. போயிட்டு இந்த ஸ்ட்ரீட்ல போயிட்டு ஒரு 4 பேர் மைக் வை. உங்களுக்கு அம்பையர் தான் முதல்ல சொல்லுவான். நீ வந்து சென்னையில கேட்காத, மும்பைல கேளு. மும்பைல உனக்கு ஹிந்தி தெரியுமா? புரியல, நான் தெரிஞ்சுக்கிறேன், நீ கேளு. அப்ப வந்து நீ ஹிந்தி எதிர்ப்பாளன் இல்ல. அதெல்லாம் எடுக்காத. அரசியல் வேணாம். வேற எங்க போகுது? ஓகே, அதெல்லாம் வேணாம். நோபால் கிளீனா குடுக்குறான். நோபால் மேட்ச் கரெக்ட்டா சொல்லுங்கடா. இந்த டீம் ஏமாத்தி ஆடாது. ஆனா உங்க டீம் ஆடும். உங்க டீம் ஆடுமே. பாஸ் போட்டதே வந்து டியூப்ளேசி ஒரு மேட்ச்ல சொல்லுவான். பின்னாடி காமிச்சாங்கன்னு. அதெல்லாம் ஏன் அவன் சொல்லணும்? 18 வருஷம்லாம் சொல்றீங்களே, இந்த வாட்டி கப் அடிப்பீங்க எந்த உத்தியோகத்துல சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் சொன்னதுதான் 18 ஞாபகம் இருக்கா இல்லையா? வெள்ளாடி ஜெயிக்க மாட்டீங்களா? இந்த மாதிரி 18 17 16 இப்படி சொல்லியே ஓட்ட போறியா? வெள்ளாடி தானே ஜெயிப்போம். இந்த வருஷம் எங்களுக்கு தான் கப். 2025 வின்னர்ஸ் யாரு சொல்லு? ஆர்சிபி.
அங்க வாரு எங்கடா வரீங்க ட்ரைன் பண்ணிட்டு வந்துக்கிறேன். ஈசாலா கப் நாம்தேவா ஆமாடா கரெக்டா சொல்லிட்டு மாப்ள கைய கொடுத்து அதான் கேப்டன் மாத்தனா ஜெயிச்சிருவீங்க, கலர் ஜெர்சி மாத்தனா ஜெயிச்சிருவீங்க. இந்த மாதிரி எதனா ஒண்ணு மாத்திட்டு இருக்கீங்க. கேப்டனே என்னடா பேர்லாம் மாத்துறீங்க டேய், அசிங்கமா இல்லடா உங்களுக்கு. பேசாம இவங்கள மாதிரி ஏமாத்தியா ஜெயிச்சிருக்கான். நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். ஆமா இவங்க அப்படியே டேய் மைக்கே வாங்க, அவனுக்கு கூட பேசிக்கலாம். சரி, வாங்க வாங்க. ஏமாத்தி ஜெயிக்கிறாங்க. யாரு 2 வருஷம் நாங்க தான் ஜெயிலுக்கு போனோம். கப்பு மேல மாத்துறானுங்க. டேய் ஆர்சிபி 2 வருஷம் பேன் ஆனீங்க இவனுங்க. இவனுங்க டேய், என்ன பேச சொல்றீங்க? பேன் வந்து எங்க பிளேயர்ஸ் யாரும் இது பண்ணல, டேய், எந்த ஒரு இதுவும் பண்ணல. பிளேயர்ஸ் விட்டுறா. இப்ப யாருமே பிளேயர்ஸும் பெட்டிங் பண்ண மாட்டாங்க, டீம் தான் பண்ணும். புரியுதா? டீம்னா எல்லாம் அதுதான் சொல்றேன். டீமையே பேன் பண்ணாங்க. நீங்க எல்லாம் பேசலாமா ஏமாத்துறத பத்தி? டேய் சின்னதி ஜெயிக்கிற பசங்க நாங்க கிடையாதுடா. நேர்மையா ஆடி 5 கப் அப்ப அடிச்சான்டா. ஏன்டா பேன் ஆனீங்க? நாங்க நேர்மையா அடி கப்பே அடிக்காம கூட போனோம். அவனுங்களே பரவாயில்லடா. ஏய், இருங்க, என்ன என்ன வேலை? அவனுங்களே பரவாயில்ல. 2 வருஷம் ஜெயிலுக்கு போட அந்த பசங்க தானே. யாரா ஜெயிலுக்கு போனா? நீங்கதான்டா. யார் நீங்க? என்ன சென்னை சூப்பர் எங்க ஜெயிலுக்கு போனோம்? நாங்க தான் பூனேல போய் ஆடணும். ரெய்னா வேற டீம்ல ஆடினா, பிளேயர்ஸ் யாருமே பண்ணலையே. டீம் டீம் எங்க ஜெயிலுக்கு போச்சு? டீமையா பேன் ஆனீங்க. சரி, அந்த சூதாட்டத்துல இருக்கிறாங்கன்னு சொன்னனால பேன் பண்ணாங்க. யாரு இருந்தா? சென்னை ஆளுங்க தானே. நீங்க வந்து எங்களை சொல்றீங்க ஏமாத்துறீங்கன்ட்டு. நாங்க ஆமா, வர ஆமா சொல்றீங்களா டேய்? டேய் எங்க பிளேயர்ஸ் லட்சமே ஒரு வாட்டி ரைசிங் புனே கூட டோனி கேப்டன்சி லட்சமே அங்க போய் போய் சொல்றேன் ஏன் பேன் ஆனீன்னு கேட்டேன். அது மேனேஜ்மென்ட்ரா சிம்பிளா முடிஞ்சு Management பண்ணிருடா. நம்ம ஏமாத்தாமே கப்படிக்கலன்னா கூட பரவாயில்லடா. என்ன நம்ம ஏமாத்தலன்ற ஒரு பேர்னா இருக்கு நம்மளுக்கு. இவங்க 2 வருஷம் டீம் பேண்ட், அவனுக்கு அம்பையரை வச்சே ஜெயிச்சிடறானுங்க. ஆனா நம்மளுக்கு எது யார் ஒரு சப்போர்ட் இல்ல, நம்ம ஃபேன்ஸ் சப்போர்ட் தான் நம்மளுக்கு. அதான் நம்ம கிட்ட வருவானு. பேண்ட் அதெல்லாம் சொல்றீங்களே. இப்போ பாகிஸ்தான் தீவிரவாதி நாடுன்ட்டு ஒரு சிலர்லாம் சொல்றாங்க. பாகிஸ்தான் வாழ்ற மக்கள் எல்லாம் தீவிரவாதி. அதே போல சென்னை சூப்பர் கிங் மேனேஜ்மெண்ட் பின்னாடி யாரோ தப்பு பண்ணாங்க, அதுக்கு பிளேயர்ஸ் காமிங்க. ஒரு ப்ரூஃப் காமிங்கடா பிளேயர்ஸ் பண்ணது தப்புக்கு. சார் சொல்லுவாரு. நீ சொல்லு, சரி, okay. ப்ரூஃப் எடுத்து காமிப்பா. சரி ஓகே. அப்ப நீங்க சொல்றீங்களே ஆ. அம்பையரை லைவ் கேமரால காமிக்கிறோம் மேடா. அதே அம்பையர் நிறைய வாட்டி அவுட் நாட் அவுட் கொடுத்துருக்காரு வேற மேட்ச்ல. அப்ப அதெல்லாம் வந்து அந்த மாதிரி தான். அந்த மேட்ச் அங்க ஜெயிக்க வேண்டிய நேரத்துல ம். கரெக்டா நோபாலே இல்ல, நோபால் குடுத்துட்டாங்க. என்ன பொதுவா சொல்றது? நடக்கிறதுடா. இப்ப அம்பையர் வந்து அது அம்பையர் உங்க மேட்ச்ல மட்டும் கரெக்டா நடக்குது. பொதுவா அவங்க மேட்ச்ல பெங்களூர் நேர்மையானவங்க இந்த விஷயத்துல. நாங்க சும்மா தானே உட்காந்துக்கிறீங்களே. நீ கடைசி வரையும் எங்களை வேடிக்கை பார்த்துனே இரு, நாங்க கப்படிக்கிறது. மேட்ச் பார்த்தாலும் அப்படிதான் நடக்கும். ரிவ்யூ இல்லனா அத பேட் பட்டிருக்கும், அது இல்லன்னு ஒரு அம்பையர். அதை நீங்க ஏமாத்துறது சொல்லுவீங்களா? சொல்லுவோமே. இந்த வருஷம் கப்பு நாங்க 6வது கப்பு தான் நாங்க அடிப்போம். கன்ஃபார்ம். இவங்க மேல அடிக்கிறோம். டேய். ரொம்ப பேசுறானுங்க. டேய். சின்ன பசங்க. நாங்க இருக்குமே அப்புறம் நாங்க நேத்துக்கு டேய் கடைசியா ஜோக் பிடிக்கங்கடா. யாரா அவனுக்கு ஓரமா போங்கடா. டேய் எங்க ஆடியன்ஸே பார்த்து கத்துறது நேரா இது ஆட்டிடியூட். கேவலமா மைக் கொடுத்தா நான் பேசுவேன். அதனால தான் கொடுக்க 23ஆம் தேதி ஒரு கலவரம் இருக்கு சென்னையிலேயே. சென்னை ஆஃப் பண்ண போறாங்க. 23 மும்பைக்கும் சென்னைக்கும் தானே. இதுவே தெரியல. அதுவே உனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் மேட்ச் எப்படா? நேத்தடிக்கா சொல்லி First அடிக்கிற match. சொல்ல பாரு மாதிரி. பாரு பாரு பாரு. 1 செகண்ட் அப்படியே அவனுங்க முத மேட்ச் உனக்கு கொல்கத்தா அடிச்சு உட்கார வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொல்கத்தா அடுத்த மேட்ச் 24 சென்னையில நடக்குது. ஆர்சிபி சென்னை. சென்னை 23 ஆட்டி அப்புறம் 24 ஆடுவாங்க. டேய் அது வேற மேட்ச், இது வேற மேட்ச். நம்ம டேட் கண்டுபிடிச்சிருக்கேன். எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. ஆர்சிபி ஆர்சிபி உங்க ஊர்ல அடிக்கும், சென்னையில சென்னை அடிக்கும். சின்ன பசங்கடா. எங்க நூறு ஆகும்போது ஒருத்தர் வந்திருக்கான், அஸ்வின் ஒருத்தர் இருக்காரு, ஜடேஜா, 3 பேரும் உங்களை முடிச்சுட்டு போயிடும். உங்க ஊர்லயே அடிப்போம். பின்னர் எல்லாம் பட்டிதார்னா போனோம், ராக்கெட் விடுவான். எப்படியா சயின்டிஸ்ட் அவன். என்னதான் நல்ல ஒரு காமெடி. இல்ல இதெல்லாம் ரொம்ப ஒர்க் அவுட் ஆகும் போட்டுது இதெல்லாம். ஆனா இதெல்லாம் பரமக்குடியில அப்படி 18 அடிச்சா அவ்வளவுதான். 8 இந்த செலிப்ரேஷன் மோடு இப்பத்துல இருந்து உங்க அப்பா மவனே கோழி ஆந்தவே எல்லாம் வழிய விடு. நாங்க தான் இந்த வாட்டி தண்ணி வேணுமா நான் உங்களுக்கு தண்ணி டேய் நாங்க ஒரு ஜெனியூனா ஃபேன்ரா. நாங்க அடிக்கிறோமோ இல்லையோ உங்களுக்கு தான் நாங்க சப்போர்ட் நேத்துக்கு பண்ணுவோம். இவனுங்க இருந்தான்னு வச்சு ஆர்சிபில கப் அடிக்கலன்னு சொல்லிட்டு அப்படியே ஷிஃப்ட் ஆகி போயிருப்பீங்க. உங்களுக்கு கப்பு தான்டா முக்கியம். நாங்க எமோஷனலா அங்க இருக்கோம்டா, கோலிக்காக இருப்போம்டா. நாங்க லாஸ்ட் வரையும் அங்க இருப்பானே. எப்படி நீங்க பண்றதெல்லாம் இல்ல. சென்னை ஸ்டேடியத்துக்கு வந்து கத்துறீங்களே ஒருத்தர் காதுல வந்து, ஒரு பொண்ணை வந்து கப்பு குத்தி இது பண்றீங்க, அதெல்லாம் இது இல்லையா? ஸ்ப்ளிட் பண்ணலையா நீங்க? கேமா பாருங்கடா. கப்புன்றது வந்து லாஸ்ட் ஃபைனல் தான். நீங்க சொல்லுங்க, ஒரு பொண்ணு வருது கப்பு குத்த அசிங்கப்படுத்துறீங்க. இல்ல சூர்யா பிளேயர்ஸ் 11 பிளேயர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, ஒரே பிளேயர்ஸ் சொல்லி பொண்ணு யாருன்னா எந்த டீம்ல நடக்குமா? நீங்க வந்து ஒரு கேப்டன் இல்லப்பா, நீங்க சொல்றப்பா நானு ஒரு கேப்டன் ஆடுறான், அவன் அவுட் ஆகணும்னு நினைக்கிறீங்க. ஒரு 70 இருந்தாலும் தோனி ஆடணும்ன்ற ஒரு ரீசன் காட்டணும். இது எந்த வகையில ஃபேன்னு சொல்லி என்ன தெரியுமா? ஒரு கிரிக்கெட் ஃபேனா நீங்க அப்படி பண்ணலாமா? தப்பு தானே? தப்பு தானே? இதுல இன்னொன்னு இருக்கு.
ஜெயிச்சா டோனியால ஜெயிச்சதுன்னு சொல்லிடுறாங்க, தோத்தா வந்து கைக்வாடால தோத்ததுன்னு சொல்லிடுறாங்க. பேசுறது நீங்க என்ன பண்றீங்க? ஒருத்தர் ஆடுறதுக்காக ஒரு பிளேயர், கேப்டன்ற ஒரு பிளேயர் ருத்ராஜ் காய்க்வாட்னு ஆடுறான்டா, அவன் அவுட் ஆனவன்ட்டு யாருன்னா ஒருத்தர் அந்த பிளேயர் கிரிக்கெட் ஃபேனை விரும்புறவங்க அதை பண்ணுவாங்களா? ஒருத்தர் ஆமா பண்ண மாட்டான். அது கிரிக்கெட் நாலேஜே கிடையாது. தோனி ஆடுறான்னா வந்து பிராக்டிஸ் செஷன்ல பாருங்க, ஒரு டீம் ஆடுது, அவன் ஒரு கேப்டன், அவனை மதிங்க முதல்ல. அது இல்லாம இவனுங்க எல்லாமே வந்துருக்கு Groundல. வந்து நாங்க எதுக்கு வந்தோம்னா தோனியை சிக்ஸ் பாக்கிறதுக்காக வந்தோம். அப்ப மத்த டீம் ஓ மெம்பர்ஸ் ஃபேன் எல்லாருக்குமே இருங்கடா, யாரானாலும் அப்ரிசியேஷன் பண்ணுங்க. ஃபேனா இல்ல ஒரு பர்சனுக்கு ஃபேனான்றது அங்க இதுவாகுது. அந்த மாதிரி இருக்க கூடாதுல்ல, விமர்சிக்கிறது வேற. இதுலயும் இருக்காங்க, சென்னையிலுமே இருக்காங்க. நல்ல ஃபேன்ஸ் இருக்காங்க. இந்த சில தற்குறித்தனமா பேசுவாங்கல்ல, அவனுங்க இருக்கானுங்களே, அவனுங்க தான் இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. இல்லப்பா, இந்த மீடியா கூட்டம் வந்து கேள்வி அப்படி கேவலமா கேள்வி அவனுக்கு கேக்குறீங்க. வந்து டிஆர்பி வேணும், கான்ட்ரோவர்சி வேணும். அந்த அக்ரிசில வர ஃபேன்ஸ் டக்குன்னு என்ன பேசுற வார்த்தை அந்த தான் இடத்துல பேசுறாங்க. ஸ்போர்ட்ஸ் நீங்க ஸ்போர்ட்டிவா எடுக்கல நீங்க. கிரிட்டிக்ஸ் அங்க ஒழுங்கா பண்ணணும். நான் டோனிக்காக தான் வந்தேன், டோனி தான் எல்லாமே, வந்து கப்பு ஜெயிக்கலன்னு ஓவராலா ஒரு டீம் அசிங்கப்படுத்துறது, இந்த மாதிரிலாம் வந்து பண்றது ஒரு கேமா பாக்கல அப்படின்ற. ஒரு டீமை பொம்பளை கப்புன்னு விமர்சிக்கிறதே ஒரு தப்பு தானே. இப்போ நீ சிஎஸ்கே ஃபேன்ஸ மட்டும் தான் குறிப்பிட்டு சொல்ற, இது போல ஆர்சிபி ஃபேன்ஸ் பண்ணலையா? எல்லா நீ சொல்றது இதுதான், பொம்பளை கப் எத்துனார் இல்லையா, பொம்பளை கப் எத்துனார் இல்லையான்ட்டு சிஎஸ்கே மென்ஷன் பண்ணியா? இத மும்பை பண்ணலையா? ஆர்சிபி அந்த மாதிரி தற்கூரி ஃபேன்ஸ் பண்ணலையா? எல்லாருமே தோனியை பத்தி பேசுறல, லாஸ்ட் இயர் மும்பை என்ன பண்ணாங்க? ஹர்திக் பாண்டியாவை அந்த கிரவுண்ட்ல நாய் போகும்போது பாண்டியான்னு கத்தலையா, அவன் பேட்டிங் ஆடும்போது கேவலப்படலையா? அப்ப அதெல்லாம் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியல, டோனி மட்டும் தான் அவங்க கண்ணுக்கு தெரியுது. தோனி இல்லடா, நான் ஃபேன்ஸ் தான் சொல்றேன். அதுதானே ஃபேன்ஸ் சிஎஸ்கே மட்டும் மென்ஷன் பண்றாரு, சிஎஸ்கே மட்டும் மென்ஷன் பண்றாரு. ஏய் நாங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ்ல நல்ல ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு தான் சொன்னேன். எங்களுதுலயுமே எங்க இரு, நான் இப்ப சொல்றேன். மென்ஷன் பண்ணது கப்பு, அந்த கப்பை வச்சு தான் இவ்வளவு நேரம். ஆமா, அந்த ஸ்டேடியம்ல பண்ணது தப்பு தானே அது. அதையும் பண்றாங்க இதையும் பண்றாங்க நீ ஆமாடா. சொல்லிருந்தா ஆமாடா, எல்லாத்தையுமே தான் நான் சொல்றேன். எங்க ஃபேன்ஸ்லயுமே தப்பு இருக்காங்கடா. இப்பதான் சொல்றேன். சொல்லுவேன், இப்ப சொல்லு, எங்க ஃபேன்ஸ்ல தப்பு இருக்காங்கடா, நான் இல்லன்னு சொல்ல. கிரிக்கெட் ஃபேன்ஸ் டெக்னிக்கலாவும் கிரிக்கெட்டாவும் அணுகுறவங்க இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. அப்புறம் இதையே வச்சு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டையும் அதை இது பண்றாங்க. இந்த பிளேயர்ஸுக்கு இந்த பிளேயர்ஸ் சப்போர்ட். இப்போ இது வரையும் கில்லுக்கும் கைக்வாடுக்கும் வச்சாங்க. கில்லு நல்ல ஃபார்முக்கு வந்துட்டான், இப்போ அவனை ரீப்ளேஸ் பண்ண முடியுமா? நல்லா அண்ணா எடுக்க போறாங்க, அவ்வளவுதான். ஒரு பிளேயருக்காக நான் இதுவா பண்ண முடியும், ஸ்லாட் ஃப்ரீயா பண்ணி கொடுக்க முடியும். ஓப்பனிங் மட்டும் 10 ஸ்லாட் இருக்கு. ஒன்னே ருத்ராஜ் காய்க்வாட் நல்ல பிளேயர் தான், செம்ம பிளேயர், அவனுக்கும் வரும். சோ அதனால நீங்க வந்து கேமை வந்து கேமா பாருங்க. நீங்க எந்த ஒரு பிளேயரை இது பண்ணி சப்போர்ட் பண்ணி இன்னொருத்தரை வந்து அவமானப்படுத்துறது வேணாம், தப்பு தான் அது. ஓகேவா? ஸ்போர்ட்ஸை வந்து ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கோங்க. அது லாஸ்ட்ல யாருன்னு சொல்ல, எல்லாருமே எல்லா ஃபேன்ஸ்லாம் கிரிக்கெட் ஃபேன்ஸா இருங்க. எல்லா டீம்லயும் அப்படி இருப்பாங்க, நல்ல ஸ்போர்ட்டை ரசிக்கிறவங்களும் இருப்பாங்க, இந்த மாதிரி கிரிட்டிக்கலா பேசுறவங்களும் இருப்பாங்க. ஆனா அந்த மாதிரி பண்றது தப்பு, இன்னொருத்தரை ஹர்ட் பண்றது தப்பு. யாருமே தாழ்வா பேசாதீங்க, இங்க இல்ல எல்லா இடத்துலயுமே. இதெல்லாம் சொல்றதுனால நீங்க என்ன பூமர் சொன்னா சொல்லிக்கலாம். பூமராவே இருந்துட்டு போறோம். பூமர் தான் எனக்கு ஒருத்தர் அட் பண்றது எந்த ஒரு உலகத்திலுமே தப்பு தான் அது. நம்ம எல்லாருமே என்னென்ன டீம்னு பார்த்தோம், யாருக்கு எல்லாருக்கும் ஃபேவரட்னு பார்த்தோம். அந்த எதனால அது ஃபேவரட்னு ஒரு ஒபினியன் இருக்கும்ல, அதுதான் இப்போ அதான் சூர்யா எமோஷனலா கனெக்ட் ஆயிருப்போம்ல, எப்படி இந்த டீம் கூட கனெக்ட் ஆகணுன்றது மட்டும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிடுங்க. நீங்க சொல்லுங்க யார் யாரு. எனக்கு வந்து கிரிக்கெட் காட், அது நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, உங்களுக்கும் தெரியும், அதை பார்க்குறவங்களுக்கும் தெரியும். டெண்டுல்கர் அவர் தான் ஃபர்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் கேப்டனாக இருந்தார். அவர் போட்ட கோடில் அது பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வரதால மும்பை இந்தியன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மும்பை இந்தியன்ஸோட ரொம்ப வெறித்தனமான ஃபேன் நான். எனக்கு சென்னை ஃபர்ஸ்ட் ஏன் பிடிக்குன்னா, எல்லாம் சும்மா தோனினா கிண்டல் பண்ணுவாங்க இப்போ. ஏன்னா தோனி எல்லாரும் பேரும் தோனி. ஆனால் ஃபர்ஸ்ட் வர சொல்ல தோனி அந்த ஃபங்க் விட்டுன்னு கெத்தா இருக்கும். அது வேர்ல்டு கப் அடிச்சோடனே தானே ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ணாங்க. எனக்கு தோனி தான் தெரியும், மற்ற யாரும் அப்போ தெரியாது. அதுக்கப்புறம் டீம் எடுத்துன்னு போகிற விதம், கேப்டன்சி, அதெல்லாம் எனக்கு பிடிச்சனால தான் சென்னை ஸ்டார்டிங்கே. வேற எந்த டீமும் மாறினதில்ல, மிச்ச டீம்ல நல்ல பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. ஆனால் எனக்கு சென்னை வந்து ஸ்டார்டிங்லேருந்து இதனால தான் பிடிக்கும். தோனி ஒரே காரணம். இப்போ தோனி போயிட்டா பிடிக்காதுன்னா அது அப்படிலாம் இல்லை, சென்னை எப்பவுமே பிடிக்கும். தோனிக்கோசம் சென்னை ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஏன் விராட் கோலியை பிடிக்கும்னா, அவர் டெவ் பண்ண கேம், இந்தியாவுக்காக டெவ் பண்ண. இவ்வளோ சின்ன வயசுல ஒரு டீமை அவர் ஆடுறது மிடில் ஆர்டர், ஒரு டீமை எந்த ஒரு டவுன்ல இருந்தாலும் அதை கூப்பிட்டு போய் ஃபினிஷிங் கொடுக்குறது இருக்குல்ல, அது ஒரு சின்ன பையன் சொல்லி அப்பயே இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் அவர் மேலே. அப்புறம் அவர் சில விமர்சனங்கள்லாம் ஆட்டிடியூடா இருக்காரு, இதுவா இருக்காரு, அதுவா இருக்காருலாம் சொல்லுவாங்க, அக்ரெசிவா இருக்காரு. கேம்னா இல்லை. இப்போ தோனி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் ஒரு காமான கேப்டன், ஒரு கோலி எடுத்தீங்கன்னா ஒரு அக்ரெசிவ். எதனா ஒரு கங்குலி இருந்தார் இதுக்கு முன்னாடி அக்ரெசிவா. அந்த மாதிரி ஒரு பிளேயர் எனக்கு கோலியை ரொம்ப பிடிக்கும்.
அவர் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் சச்சின் பிடிக்கும். அதுக்கப்புறம் அந்த இடத்த யார் நிற்பாங்கன்னு பார்த்தா ஸ்டைலிஷாகவும் கிளாஸாகவும் ஒரு டீமை கொண்டு போகிற விதமாக இருக்குது எனக்கு கோலி. அதனால ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் ஆர்சிபி வந்து இன்னொன்று வந்து அதுக்காக தான் ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. கோலி இருக்காரு அங்கே. கும்ப்ளே தானே ஃபர்ஸ்ட் கேப்டன் ஆர்சிபிக்கு. அதுலேருந்து கோலி. அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு கோலிக்கலை கேப்டன் வந்து இதுவரையும் அவர் அடிச்சதே இல்லை. இருந்தாலும் எனக்கு கோலி தான் பிடிக்கும். எனக்கு தோனி பிடிக்கும், ரோஹித் சர்மா பிடிக்கும். இப்போ ஐபிஎல்ன்றதுனால நம்ம சண்டை போட்டுக்கிறோம், அதெல்லாம் வந்து எனக்கு உயிர் போகிற மட்டும் கோலி தான் எனக்கு. எனக்கு ஏன் பிடிக்கும் தெரியுமா? கண்ட்ரோல் சி அவங்க கண்ட்ரோல் பேஸ்ட் அவ்வளோதான். கோலி பிடிக்கும். அது மற்ற மேட்டர்லாம் அவர் சொன்னது. இப்போ லாஸ்டா கூட அழுதாருல கோலி, அப்போ அழுவ சொல்ல எனக்கு ஒரு மாதிரி எனக்கே கண்ணு கலங்கிடும். எனக்கு இதுக்கு காரணம் வந்து டோனி. அது நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரியும் எல்லாருக்கும். கேப்டன் கூல்னு எல்லாரும் செல்லமா கூப்பிடுவாங்க, தலைவனும் சொல்லுவாங்க. ஒரு டீம் எடுத்துட்டு போற விதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப இருக்கிற பசங்க சொல்லுவாங்க, நடா வராரு 2 பால் ஆடுறாரு போறாரு. ஆனா ஒரு விண்டேஜ்ல எப்படி இருந்தாரு, டீமை எப்படி வழி நடத்தினாரு எல்லாருக்கும் தெரியும். சொல்ல வேண்டியதில்லை, புரியுதா? அது டோனின்ற பேர்னாலதான் எனக்கு சென்னை ரொம்ப பிடிக்கும். அவர் போனதுக்கு அப்புறமா எனக்கு சென்னை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா செல்ஃப்லெஸ் பிளேயர்ல சொல்லலாம். கோலி எங்களுக்கும் பிடிக்கடா, ரோஹித் சர்மா எனக்கு பிடிக்காதுன்னா சொல்ல. சின்ன தலைவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு 10 டீம் ஆடுதுல, அதுல யாரு டாப் 4 வருவாங்க அதான் இப்போ கேக்குறேன். எல்லாருமே ஒருத்தர் மும்பை, சென்னை, சீமாலியாடா இல்ல வர்றதுதான் சொல்ல முடியும். குஜராத், கொல்கத்தா. 4 ஆப்ஷன் ஆர்சிபி போடலாமா? ஆர்சிபி 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 நம்பர்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆர்சிபி, அன்டவுட்லி ஆர்சிபி தான். உனக்கு தெரியல? எனக்கு தெரியாதா? அடுத்தது ராஜஸ்தான் ராயல்ஸ், அதுல ராயல்ஸ் இருக்கு. அது ஆறு இருக்கு. ஆமா. அடுத்தது குஜராத், அதுலயும் 6 இருக்கு. மோடி. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் வந்து லக்னோ பண்ட். சென்னை ஒண்ணு, எஸ்ஆர்ஹெச் கம்பல்சரி செகண்ட், டெல்லி, மும்பை. எங்கடே லேடிஸ் கப் அடுத்த வாயிலே வர வைப்போம்டா. சமுத்து ஃபர்ஸ்ட் வந்து சென்னை தான், சென்னை சூப்பர் கிங்ஸ். 2வது மும்பை, 3வது சன்ரைசர்ஸ். ஆர்சிபி கண்டிப்பா வராது. நம்பர் 4 வந்து பஞ்சாப். இந்த வாட்டி பஞ்சாபுக்கு கொஞ்சம் வாய்ப்பு தண்ணி இருக்கு. மேல ஆசையால போல. தண்ணி வேணும்னா எனக்கு பேர் சொல்லுங்க. இல்லன்னா தண்ணி கண்டிப்பா வேணும். பஞ்சாப் கேன்சல். ஆர்சிபி டாப் 4. போங்க ஆட்டத்தை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகான் அழுத்துங்க. காடு மேல ஊடு மேல தீ